إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய அஸ்மாஉ சிஃபாத், அவனது அழகிய பெயர்களில் ஒன்றுதான் அல் ஹாதி, நேர்வழி காட்டக்கூடியவன், நேர்வழி காட்டக்கூடியவன். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லது அழைப்பு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கத்தான் முடியும். இது சத்தியம், இது அசத்தியம், இது நேர்வழி, இது வழிகேடு என்று மக்களுக்கு புரிய வைத்து நேர்வழியின் பக்கம் நம்மால் அழைக்க முடியும். ஆனால் ஒருவருடைய உள்ளத்தை பிளந்து நேர்வழியை அவருடைய உள்ளத்திலே நம்மால் செலுத்த முடியாது. நேர்வழி காட்டக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாருக்கெல்லாம் நேர்வழியை விரும்பினார்களோ அவர்களுக்கு நேர்வழி கிடைக்காமலும் இருந்திருக்கின்றது. ஆனால் எத்தி வைத்த உடனேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல நபர்களையும் நாம் என்ன செய்கின்றோம், இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுகின்ற செய்தி 3884வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு அவர்கள் மரண தருவாயிலே இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து சொல்கின்றார்கள், அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ், எனது சாச்சாவே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ்,
இந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் வாதிடுவேன், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த இடத்திலே இருந்த அபூ ஜஹல், அப்துல்லா இப்னு அபி உமையா இவர்கள் இருவரும் சொல்கின்றார்கள், தர்கப் அம் மில்லத் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீங்கள் விடப் போகின்றீர்களா என்று அபூ தாலிபிடம் கேட்கின்றார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், எனது சாட்சியாவே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே வாதிடுவேன். மீண்டும் அபூ ஜஹலும் அப்துல்லா இப்னு அபி உமையாவும் சேர்ந்து சொல்கின்றார்கள், அதர்கப் அம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீங்கள் விடப் போகின்றீர்களா? இறுதியாக அபூ தாலிப் அவர்கள் அதே நிலையிலேயே ஹத்தா கால ஆகிரு ஷைஇன் கல்லமஹும் பிஹி அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே இருந்து மரணித்து விடுகின்றேன், காஃபிராகவே மூத்தா போறாங்க. இதை கேட்ட உடனேயே கருணை உள்ளம் கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹ அன்ஹு, அல்லாஹ் என்னை தடுக்காத வரை உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே வசனத்தை இறக்குகின்றான். சூரத்து தௌபாவுடைய 113வது வசனம், மா கான லிநபிய்யின் வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், நபிக்கோ நபியை ஈமான் கொண்ட மூமின்களுக்கோ முஷ்ரிக்குகளுக்கு இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. வலவ் கானு உலி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின்னரும் மூமின்களுக்கோ நபிக்கோ பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தையும் அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா இறக்குகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, நபியே நீங்கள் விரும்புவவர்களை எல்லாம் நேர்வழியிலே கொண்டு வந்து விட முடியாது, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுக்கின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழி கொடுக்க முடியும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். நாமெல்லாம் நேர்வழியில இருந்து கொண்டிருக்கின்றோம், அதனால் இதனுடைய பெருமதி நமக்கு தெரியவில்லை. நேர்வழியிலே இஸ்லாத்திலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். அதனால் இதனுடைய பெருமதி, இதனுடைய அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை கேட்டவுடனே அழுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் வால்லுன், உங்களில் எல்லோரும் வழிகேட்டிலே இருந்தீர்கள், இல்லா மன் ஹதைதஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வழிகேட்டில் தான் இருக்கின்றார்கள். ஃபஸ்துஹ்தினி அஹ்திக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள், இறைவா நான் உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கின்றேன். ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்கின்றார்கள், இறைவா நான் உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கின்றேன், எனக்கு நீ நேர்வழி காட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, நேர்வழியை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்த வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவர்களே இப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் நமது நேர்வழிக்காக, ஹிதாயத்திற்காக எவ்வளவு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் யோசித்து பாருங்கள். அதே போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி. அபூ தாலிபுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அபூ தாலிப் அவர்கள் கண்கூடாக பார்த்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வஹி இறங்கியதை பார்த்தார்கள். அவர்களோடு தாவா களத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக நின்றார்கள். எதிரிகள் கடுமையான எதிரிகளுடைய இன்னல்களுக்கும் கோபத்திற்கும் ஆளாகும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரணாக நின்று தடுத்தார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை, நபியினுடைய உறவினர் என்பதற்காக நேர்வழியை கொடுக்கவில்லை. அப்படித்தான் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். இன்னொரு முறை பாருங்கள், இந்த செய்தி புகாரியில 1356வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது.
ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவனை அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நலம் விசாரிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அந்த யூத சிறுவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்த ஒரு சிறுவன். நலம் விசாரிப்பதற்காக செல்லும் போது ஃபகஅத இன்த ரஅஸிஹி, அவனுடைய தரைமாட்டுக்கு அருகிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறுவனிடத்திலே சொல்கின்றார்கள், அஸ்லிம், இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொள். உடனே அந்த சிறுவன் ஃபனவர இலா அபீஹி வஹுவ இன்தஹு, தனது தந்தையை பார்க்கின்றான். தந்தையை பார்த்தவுடன் அந்த தந்தை கூறுகின்றார், நீ அபுல் காசிமுக்கு அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று அந்த தந்தை சொல்கின்றார்கள். அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்று உடனேயே அவனது உயிர் பிரிகின்றது. யோசித்து பாருங்கள், இந்த ஹிதாயத் இருக்கின்றதே, நேர்வழி இருக்கின்றதே, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடும் போது நாடக்கூடிய நேரத்தில் தான் கிடைக்கும். உடனேயே அவனுடைய உயிர் பிரிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இந்த சிறுவனை காப்பாற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் நமக்கு இன்னொரு செய்தியும் இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதரவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வா என்று அழைப்பு கொடுத்தாலும் ஹிதாயத் யாரின் மூலமாக கிடைக்கின்றது? அல்லாஹின் மூலமாகத்தான். அதனாலதான் அல்லாஹுவை புகழுகின்றார்கள். அப்ப அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்னதான் முயற்சி செய்தாலும், அதற்காக என்னதான் முஸ்லிம்களை எடுத்தாலும், ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், ஹிதாயத்தை கொடுத்தவன் அல்லாஹ். அதனால நமது முயற்சியோ நமது உழைப்போ அல்ல, அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய தௌஃபீக். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு சாறை சாறையாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த தூய்மையான எண்ணம் வர வேண்டும். அல்லாஹுவை புகழ வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி புகழ்ந்தாங்க பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து அவனை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தவர்களாக வெளியேறி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. இன்றைக்கு நாம் அதிகமான ஹதீசுகளை அறிவித்த நபித்தோழர் யார் என்று கேட்டால் உடனே நாம் எல்லாம் சொல்வோம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்வோம். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நிகழ்வு இருக்கின்றதே, உண்மையிலேயே வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாய்க்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்பதாக இல்லை. ஒருமுறை இப்படி இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது அந்த தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக விமர்சித்து விடுகின்றார்கள், திட்டி விடுகின்றார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அழுதவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் எனது தாயை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தேன், நேர்வழியின் பக்கம் அழைப்பு விடுத்தேன், அவர்கள் மறுத்து விட்டார்கள். மறுத்தது மட்டுமல்ல, அவர்கள் உங்களை விரும்பத்தகாத வார்த்தைகளின் மூலமாக ஏசிவிட்டார்கள், என்னால் பொருத்தம் கொள்ள முடியவில்லை. அபூ ஹுரைராவின் தாய்க்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இஹ்தி உம்மி அபூ ஹுரைரா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உடனே பிரார்த்தனை செய்கின்றார்கள், அபூ ஹுரைராவின் தாய்க்கு இறைவா நீ நேர்வழியை காட்டு என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஃபஹரஜ்து முஸ்தபிஷிரன் பிதஅவத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்ட மாத்திரத்தில் மகிழ்ச்சியோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது உறவினர்கள், நமது அண்டை அயலார்கள், நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள், எத்தனையோ மக்கள் வழிகேட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மார்க்கத்தை பற்றி தெரியாமல், மார்க்கத்தை பற்றி அறியாமல், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை, கோட்பாடுகளை தெரியாமல் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் செல்ல வேண்டும், அல்லது முஸ்லிம்களாக இருந்தும் தவறான வழிகேடான பாதைகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தின் கொள்கையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நம்மில் எத்தனை நபர்கள் முயற்சி செய்திருக்கின்றோம், யோசித்து பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாய்க்காக பிரார்த்தனை செய்தது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் இஸ்லாத்தையும் எடுத்துச் சொல்கின்றார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். நமது குடும்பத்திலே எத்தனை மக்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றார்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடுகின்றார்கள், தர்காக்கு செல்லாமல் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யாமல் இப்படி ஏகத்துவத்தோடு வாழுகின்ற மக்கள் எத்தனை நபர்கள் யோசித்து பாருங்கள். எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் நமது குடும்பத்திலே, உறவினர்களிலே, நண்பர்களிலே தர்காக்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். என்றைக்காவது இதை நினைத்து நாம் வேதனைப்பட்டிருக்கின்றோமா? ஆனந்தப்பட்டிருக்கின்றோமா? நமது ஊரை திருத்த வேண்டும், சமூகத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், குடும்பத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றோமா? ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாய்க்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். வீட்டிற்கு வருகின்றார்கள். தனது தாய் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைராவே அதே இடத்திலே நின்று கொள், வீட்டிற்குள் நுழைந்து விடாதே. காரணம், தாய் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள், தண்ணீர் சப்தத்தை கேட்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துக் கொண்டு ஆடைகளை மாற்றிக்கொண்டு யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவை என்று அழைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஷஹாதா சொன்னவர்களாக வெளியே வருகின்றார்கள். எப்படி இருக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு? மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே திரும்பி செல்கின்றார்கள். ஃபஅதைதுஹு வ அன அப்கி மினல் ஃபரஹ், சந்தோஷ மிகுதியினால் அவர்கள் அழுதுவிட்டே செல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யோசித்து பாருங்கள், இந்த நிஅமத் இருக்கின்றதை, ஹிதாயத் என்கின்ற இந்த நிஅமத் மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று, அபிஷிர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், கதிஸ்தஜாப அல்லாஹு தஅவதக வ ஹதா உம்மி அபூ ஹுரைரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டான், அபூ ஹுரைராவின் தாய்க்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனது பிரார்த்தனை என்று சொல்லவில்லை, ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள், வஅஸனா அலைஹி, அதற்கு பிறகு சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் எனது தாயும் மூமின்கள் விரும்பக்கூடிய மக்களாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், ஆகுவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்றைக்கு நாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அளப்பெரியான ஒரு அன்பு, ஒரு நேசம், பாசம் நமக்கு ஏற்படுகின்றது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக செய்த பிரார்த்தனை. அதிகமான ஹதீசுகளை அறிவித்தவர்கள், ஹதீசுகளை அறிவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உணவை பொருட்படுத்தாமல், பசியை பொருட்படுத்தாமல் மார்க்கத்தின் கல்வியை சுமந்து இந்த சமூகத்திற்கு கொடுத்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை காட்டினான் என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த காலகட்டத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனை, தனது தாய்க்கு இஸ்லாம் சென்றடைய வேண்டும், தனது தாய்க்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆனந்தம், அதன் வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தௌஃபீக்கின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேர்வழி இருக்கின்றதே அது ஒரு மிகப்பெரிய நிஅமத். இந்த நேர்வழி யாருக்கெல்லாம் சென்றடையவில்லையோ அவர்களுக்கு சென்றடைவதற்காக, நேர்வழிக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வதோடு மட்டுமல்லாமல் அதிகமாக நாம் பாடுபட வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக, இந்த மார்க்கத்தின் முன்னேற்றத்திற்காக, இந்த மார்க்கம் பிற மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக நம்மில் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் என்ன செய்திருக்கின்றோம்? ஏதோ இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக பிறந்தோம், முஸ்லிம்களாக வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று அல்லாமல் இந்த மார்க்கத்திற்காக எனது பங்களிப்பு ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே,
இந்த நேர்வழிக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வதோடு மட்டுமல்லாமல் நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியுள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் துஆ செய்கின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. அந்த நேர்வழி எப்படிப்பட்டது? எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த நேர்வழி. எவர்கள் உனது கோபத்திற்குள்ளானவர்களோ அவர்களுடைய வழியும் அல்ல, எவர்கள் உனது சாபத்திற்குள்ளானவர்களோ அவர்களுடைய வழியும் அல்ல. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை நீ எங்களுக்கு காட்டு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்கின்றோம். நாம் எல்லாம் நேர்வழியில் தானே இருக்கின்றோம், மீண்டும் ஏன் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? காரணம், இந்த நேர்வழியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குரிய எல்லா அமல்களையும் செய்து வருவான். சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். அந்த நேரத்திலே ஃபயஸ்பிகுல் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார் ஃபதகலன் நார், அந்த நேரத்திலே அவன் நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து நரகவாதியாக மாறிவிடுகின்றான். ஒரு மனிதன் நரகத்திற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து வருவான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும். ஃபயஸ்பிகுல் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah ஃபதகலல் ஜன்னah, அவன் அந்த நேரத்திலே சொர்க்கத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து சொர்க்கவாதியாக மாறிவிடுகின்றான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேர்வழி என்பது மிக முக்கியமான ஒன்று. நமது சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த நேர்வழி. அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை கேட்பதோடு அந்த நேர்வழியில் நிலைத்திருக்கும்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியுள்ளானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன். அவன் தான் நாடியவர்களை நேர்வழியிலிருந்து அவர்களுடைய உள்ளங்களை திருப்பிவிடக்கூடியவன். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் நேர்வழியை கேட்க வேண்டும். இந்த நேர்வழியில் நிலைத்திருப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் சொன்னதை போன்று எல்லா தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்கின்றோம். நேர்வழியில் தான் நாம் இருக்கின்றோம், ஆனாலும் நேர்வழியை அதிகமாக கேட்கின்றோம். ஏன், எதற்காக? இந்த நேர்வழியில் நிலைத்திருந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த உலகத்தில் வாழும் போது முஸ்லிம்களாக வாழ வேண்டும், முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். அப்ப இந்த நேர்வழியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தடம் புரளாமல் கொள்கை தெளிவில்லாமல் நாம் இந்த நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில வழிமுறைகள் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. முதலாவது, அதிகமாக நாம் படிக்க வேண்டும், கற்க வேண்டும். அதிகமாக நாம் படிக்க வேண்டும், மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்களை அதிகமாக நாம் படிக்க வேண்டும். அப்போதுதான் நேர்வழியில் நம்மால் நிலைத்திருக்க முடியும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று நாம் படித்த இந்த கல்வியின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அப்படி ஏதோ ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது என்று சொல்வார்கள். அதை போன்று படித்தது மட்டுமல்லாமல் செயல்படாமல் இருப்பது. நாம் எதை கற்றோமோ அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். பாவங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். நிறைய நல்ல அமல்களை செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். பாவங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நேர்வழியில் நிலைத்திருக்க முடியும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் வெண்மையானது. ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்கின்றேன். அவன் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகின்றது. இப்படியே அதிகமான கரும்புள்ளிகள் விழுந்து அவனுடைய உள்ளம் அப்படியே இருட்டாகி விடுகின்றது. அதற்கு பிறகு சத்தியம் அவனுடைய உள்ளத்திலே ஏறாது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டுமானால் பாவங்களிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும், நன்மைகள் செய்வதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். அதை போன்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய பிரார்த்தனை நேர்வழிக்காக, நேர்வழியில் நிலைத்திருப்பதற்காக நிறைய பிரார்த்தனைகளை சொல்லி தருகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரப்பனா, எங்களுடைய இறைவனே, லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு அந்த நேர்வழியிலிருந்து எங்களை தடம்புரள செய்து விடாதே என்று அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை, நமக்கு ஒரு பிரார்த்தனையை, அழகான பிரார்த்தனையை சூரத்துல் ஆல இம்ரானுடைய 8வது வசனத்திலே நமக்கு கற்றுத் தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா நேர்வழியை உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை எப்படி ஆரம்பிப்பார்களாம்? இதா காம மினல் லைலி காலத் கான இதா காம மினல் லைலி யஃப்தஹு ஸலாத்தஹு, அவர்கள் தொழுகையை எப்படி ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல, ஜிப்ரீலின் இறைவனே, மீகாயிலின் இறைவனே, வ இஸ்ராஃபீல, இஸ்ராஃபீலின் இறைவனே, ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷ் ஷஹாதா, வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் அறிந்திருப்பவனே, அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், மக்கள் எந்த ஒன்றில் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கின்றார்களோ அந்த கருத்து முரண்பாடுகளில் தீர்ப்பளிப்பவன் நீதான். இன்றைக்கு மக்கள் எப்படி தடம்புரண்டு போறாங்க? குர்ஆன் ஹதீஸை பேசுகின்றார்கள், அஹ்லு சுன்னாவுடைய கருத்துக்களை பேசுகின்றார்கள், சிறிது காலத்திற்கு பிறகு பார்த்தால் தடம்புரண்டு வழிகேட்டை நோக்கி சென்று விடுகின்றார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த பிரார்த்தனையில் மிக முக்கியமான ஒன்று, அந்த தஹ்குமு, நீ தீர்ப்பளிக்க கூடியவன், பைன இபாதிக, உனது அடியார்களுக்கு மத்தியில், ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், எந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கின்றார்களோ அதிலே தீர்ப்பளிக்க கூடியவன் நீதான். இஹ்தினி, எனக்கு நீ நேர்வழி காட்டு, லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், அவர்கள் எந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கின்றார்களோ அதிலே எது சத்தியமோ அதான் மிக முக்கியம். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் எதை எடுத்தாலும் கருத்து முரண்பாடோடு காணக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். எதை எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ்ல கருத்து முரண்பாடுகளை உருவாக்கி குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்று கூறி ஹதீஸை நிராகரித்து கருத்து முரண்பாடுகளை கற்பித்து எல்லாவற்றிலும் கருத்து முரண்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த பிரார்த்தனையை பாருங்கள், இஹ்தினி, நேர்வழி காட்டு இறைவா, லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக, உனது அனுமதியினால் எது சத்தியமோ, மக்கள் எவ்வளவு கருத்து முரண்பாடு கொண்டிருந்தாலும் எது நேரான பாதையோ எது சத்தியமோ அந்த சத்தியத்தின்பால் எங்களுக்கு நேர்வழி காட்டு. இன்னக அன்த தஹ்தி மன் தஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம், இறைவா நீதான் நேரான பாதையில் நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையினுடைய ஆரம்பத்திலே இந்த பிரார்த்தனையை செய்வார்கள் என்று சஹீஹ் புகாரியில இந்த செய்தி இடம்பெறுகின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் நேர்வழியை கேட்க வேண்டும். நேர்வழியில் நிலைத்திருப்பதற்காக மார்க்கம் என்னென்ன வழிகாட்டுதல்களை எல்லாம் நமக்கு சொல்கின்றதோ அதை நமது வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன்.